ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். நம்ம சேனலில் ஜவ்வரிசி வச்சு ஒரு சூப்பரான கேசரி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஜவ்வரிசியில் நம்ம பாயசம் பண்ணியிருப்போம். இது வந்து கேசரி. இது டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் ஜவ்வரிசி கேசரி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம், எனக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அமினா சமையல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பில்லே கிளிக் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். ஜவ்வரிசி கேசரி பண்ணுறதுக்கு பாருங்கள், 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த 1 கப் ஜவ்வரிசி வந்து பாருங்கள், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற போட்டு நம்ம கேசரி செய்யும்போது ஜவ்வரிசி வந்து பாருங்கள் சீக்கிரமாகவே நம்மளுக்கு குக் ஆயிரும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகிருச்சு. இப்போ இதில் ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 10 பாதாம் பருப்பு சின்னதாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் ஃபுட் கலர் எடுத்துருக்கேங்க. நீங்கள் இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். ஃபுட் கலரை நல்லா பாலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பால் பாருங்கள் நல்லா பொங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா பாலோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால்லேயே இந்த ஜவ்வரிசி நல்லா குக் ஆகணுங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின பால் எல்லாத்தையுமே ஜவ்வரிசி நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் நம்ம இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ஜவ்வரிசிக்கு 1/2 கப் சர்க்கரை சரியான அளவு. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். சர்க்கரை பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா இழுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூவிடலாம். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், ஜவ்வரிசி ஊற வச்சு அது பால்லையே குக் பண்ணி நம்ம இதை கேசரி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த கேசரி ரொம்ப ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூட நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜவ்வரிசி வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியாக கேசரி ரெசிபி பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜவ்வரிசி இருந்தால் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.